பிஜேபிங்கிற வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறார். ஏன்னா அவருக்கு அவ்வளவு பயம். பிஜேபி அப்படிங்கிற வார்த்தை சொல்ற கூட இவ்வளவு பயம். ஒரு தலைவன் அப்படிங்கிறதோட அடையாளம் என்ன? துணிச்சல் தானே. அந்த துணிச்சல் இல்லாத ஒரு மனிதனை எப்படி நம்ம தலைவராக ஏத்துக்கிறதுங்கிற கேள்வி இங்க வந்துருது. அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம், வரதுக்கு முன்னாடி பேசாத பரவாயில்ல, வந்ததுக்கு அப்புறம் எப்படி அரசியல் பேசியிருக்காரு பாருங்க. இப்போ எஸ்ஐஆர் அப்படின்ட்டு பிஜேபி அரசு கொண்டு வந்து பல கோடி மக்களோட வாக்குகளை பறிச்சாங்க. அந்த பறிக்கிறத பத்தி எல்லா தலைவர்களும் கண்டனம் தெரிவிச்சாங்க. விஜய் ஏதாவது கண்டனம் தெரிவிச்சிருக்காரு? தேடி தேடி பாக்குற, எங்கேயுமே கண்டனம் தெரிவிக்கல. சரி, அது கூட விடுங்க. பட்ஜெட் நடந்தது. அந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு முட்டை கொடுத்தாங்க. ஒண்ணு கூட ஒதுக்கீட போது, நிதி கூட ஒதுக்கீடு செய்யல. அதை பத்தி தமிழ்நாட்டில் இருக்க பல தலைவர்களும் கருத்து தெரிவிச்சாங்க, கண்டிச்சாங்க. விஜய் ஒரு வார்த்தை கூட பேசுறீங்க. பட்ஜெட் நம்ம கொண்டு ஒதுக்கினா கூட சரி. அடுத்தது திருப்பரங்குன்றத்துல உங்களுக்கு என்ன நடந்தது தெரியும். திருப்பரங்குன்றத்துல நம்ம மக்களுக்குள்ளாரையே சண்டையை மூட்டி அவங்களுக்குள்ள ஒரு கலவரம் வர வச்சு அதுல அரசியல் பண்ணலாம் பிஜேபி முயற்சி பண்ணுச்சு. அப்போ பலரும் அதை கண்டனம் தெரிவிச்சாங்க. மக்கள் மேல அக்கறையுள்ள அனைவரும் கண்டனம் தெரிவிச்சாங்க. ஆனா விஜய் ஒரு வார்த்தை. சரி, இதை கூட விடுங்க. விஜய் தன்னைய சி ஜோசப் விஜய்னு பெருமையா தன்னை கிறிஸ்தவரா அறிவிச்சுக்கிறார். அவர் சார்ந்த கிறிஸ்தவர்களை இந்தியாவெங்கும் கிறிஸ்தவ சமயத்துல பிஜேபி RSS சார்ந்த பயங்கரவாதிகள் தாக்குனாங்க. தாக்கும் போது உலகமே கண்டனம் தெரிவிச்சு. உலகத்தில் இருக்க பல தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சாங்க. உங்களுடைய மதத்தை சார்ந்தவங்க தாக்கப்பட்ட போது கூட நீங்க ஏதாவது கண்டனம் தெரிவிச்சீங்களான்னு கேட்டா அவர் கண்டனமே தெரிவிக்கல. ஒரு வார்த்தை கூட பேசல அதை பத்தி. சரி, இது கூட பரவாயில்ல. மத்தவங்களுக்கு நடந்தது, உங்களுக்கு ஒண்ணு நடந்தது இல்லையா? ஜனநாயகன் படத்தை வெளியிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. யார் வெளியிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க? ஒன்றிய அரசு கண்ட்ரோல்ல இருக்க சென்சார் போர்டு வெளியிட மாட்டேன்னு சொல்லிடுச்சு. உங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது கூட நீங்க ஏதாவது பேசுனீங்களான்னு பார்த்தா அப்ப கூட ஒண்ணும் பேச மாட்டேங்கிறாரு. பல மீட்டிங்ல பேசும்போது பிஜேபிங்கிற வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவருக்கு அவ்வளவு பயம். பிஜேபி அப்படிங்கிற வார்த்தை சொல்ற கூட இவ்வளவு பயம். ஒரு துணிச்சல் இல்லாம இருந்தாருன்னா நம்ம எப்படி அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது? ஒரு தலைவன் அப்படிங்கிறதோட அடையாளம் என்ன? துணிச்சல் தானே. அந்த துணிச்சல் இல்லாத ஒரு மனிதனை எப்படி நம்ம தலைவராக ஏத்துக்கிறதுங்கிற கேள்வி இங்க வந்துருது.